மனிதவள அமைச்சரானார் ரமணன். யுனேஸ்வரனுக்கு துணை அமைச்சர் பதவி. சரஸ்வதி கந்தசாமி நீக்கம். அப்பர் தமிழ் பள்ளியின் பட்டமளிப்பு விழா மாணவர்களின் கல்விக்கு ஊக்குவிப்பாக அமையும். டத்து சிவகுமார் தகவல். பினாங்கு உணவகத்தில் தகராறு, 6 கைது. ஜனவரி 1 முதல் தெலுங்கானுவின் புகழ்பெற்ற பாலத்தில் கனரக வாகனங்களுக்கு தடை. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அறிவித்த அமைச்சரவை மாற்றத்தில் டத்தோஸ்ரீ ரமன் ராமகிருஷ்ணன் முழு அமைச்சராக பதவி உயர்வு பெற்றுள்ளார். தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சராக இருந்த அவர் தற்போது மனிதவள அமைச்சராகியுள்ளார். இவ்வேளையில் தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சராக இருந்த சரஸ்வதி கந்தசாமி நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக சுகமா நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யுனேஸ்வரன் துணை அமைச்சராக அறிவித்துள்ளார் பிரதமர். இவ்வேளையில் 2 முழு அமைச்சர்கள் பதவி இழந்துள்ளனர். அவர்கள் முறையே கூட்டரசு பிரதேச அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜலியா முஸ்தபா மற்றும் இஸ்லாமிய சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோ நயீம் முக்தார். காலியாக இருந்த 4 அமைச்சுகளுக்கும் நியமனங்கள் இன்று அறிவிக்கப்பட்டன. தங்கு டத்தோ ஜஃப்ருல் விட்டுச் சென்ற முதலீடு, வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சான மிட்டி தற்போது டத்தோஸ்ரீ ஜோஹாரி கானியின் வசம் சென்றுள்ளது. அவர் இதுநாள் வரை தோட்டத் தொழில் மற்றும் மூலப்பொருள் அமைச்சராக இருந்து வந்தார். டத்தோ ரவிசி ரம்லி விட்டுச் சென்ற பொருளாதார அமைச்சுக்கு அக்மால் நசருல்லா பின் மொஹம்மத் நாசிர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இயற்கை வளம் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான அமைச்சராக டத்தோஸ்ரீ ஆர்த்தர் ஜோசப் குரூப்பும், தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக ஸ்டீவன் சிமும் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்டீவன் சிம் இதுநாள் வரை மனிதவள அமைச்சராக இருந்து வந்தார். இதனிடையே இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்னாயோ கூட்டரசு பிரதேச அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள வேளை சுங்கைப்பத்தானி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தௌஃபிக் ஜோஹாரி அந்த இடத்தை நிரப்புகிறார். துணை அமைச்சராக இருந்த அம்னோ மகளிர் தலைவர் டத்தோஸ்ரீ நொராயினி அமான் மீண்டும் முழு அமைச்சராகியுள்ளார். அவருக்கு தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சு ஒதுக்கப்பட்டுள்ளது. புதிய அமைச்சர்களும் துணை அமைச்சர்களும் நாளை காலை 10 மணிக்கு இஸ்தானா நகராவில் மாமன்னர் முன்னிலையில் பதவியேற்க உள்ளனர். பிரதமரான பிறகு டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் செய்துள்ள 2வது அமைச்சரவை மாற்றம் இதுவாகும். Check out my hands-free Go Golf Skechers slip-ins. I just step in and they're on. No bending down, no touching. Great, but it's your turn to play. My bad. Go Golf Skechers slip-ins. They're so amazing, you can't stop talking about them. Did I mention I don't? ஜனவரி 1 தேதி முதல் கொலத்திருங்கானுவின் சின்னமான டிராபிரிட்ஜ் பாலத்தை பயன்படுத்த கனரக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்படும். 3.5 மீட்டருக்கும் குறைவான உயரமுள்ள வாகனங்கள் மட்டுமே அந்த பாலத்தில் பயணம் செய்வதற்கு அனுமதிக்கப்படும். லாரிகள், ட்ரெய்லர்கள் மற்றும் சுற்றுலா பேருந்துகள் போன்ற 5 டன் அல்லது அதற்கு மேற்பட்ட எடையுள்ள கனரக வாகனங்களை தடுக்க உயர கட்டுப்பாட்டு தடை நிர்மாணிக்கப்படும் என்று TI ப்ராப்பர்ட்டிஸ் சென்டரியான் பிர்ஹாட் தலைமை நிர்வாக அதிகாரி அவாசி முஹம்மத் தெரிவித்தார். மற்ற சாலை பயணர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தெலுங்கானுவின் முக்கிய உள்கட்டமைப்பு மற்றும் அடையாளமான பாலத்தின் பாதுகாப்பு மற்றும் ஆயுட்காலம் பாதிக்கப்படாமல் இருப்பதை தடுக்கவும், அதிக சுமை கொண்ட வாகனங்களால் கட்டமைப்புக்கு சேதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கவும் இந்த நடவடிக்கை முக்கியமாகும் என அவாசி குறிப்பிட்டார். கோலாலம்பூர் அப்பர் தமிழ் பள்ளியில் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட பாலர் பள்ளி மற்றும் 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா அம்மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு மேலும் ஊக்குவிப்பாக இருக்கும் என கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் அறங்காவலரும் மஹிமா தலைவருமான டத்தோ என் சிவகுமார் தெரிவித்தார்.
கோலலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தேவஸ்தானத்தின் ஆதரவுடன் மாநகரின் மத்தியில் இருக்கும் வரலாற்று பெருமை வாய்ந்த அப்பர் தமிழ் பள்ளியில் நேற்று நடைபெற்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது குறித்து தாம் மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைவதாகவும் தங்களது கல்வி பயணத்தில் மாணவர்களுக்கு நல்லதொரு தொடக்கமாக அவர்களுக்காக பட்டமளிப்பு விழா விளங்குவதாக சிவகுமார் தெரிவித்தார். அப்பர் தமிழ் பள்ளி தொடர்ந்து கல்வியில் மட்டுமின்றி புறப்பாட நடவடிக்கையிலும் நல்ல மேம்பாடு காண்பதற்கு பள்ளி நிர்வாகம், பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் பள்ளியின் மேலாளர் வாரியம் ஆகிய தரப்புகளுக்கிடையே தொடர்ந்து ஒத்துழைப்பும் புரிந்துணர்வும் தேவை என்பதையும் அவர் வலியுறுத்தினார். இந்த பரிசளிப்பு விழாவில் சிந்தனையை தூண்டும் மாணவர் ஓவிய நிகழ்ச்சி உண்மையிலேயே மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததோடு இதில் இடம்பெற்றிருந்த படைப்புகள் கடந்த காலத்தில் இருந்து நிகழ்காலம் வரை மாணவர்களின் வாழ்க்கையின் பரிணாமத்தை சித்தரித்துள்ளது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். நேற்று பினாங்கு ஜலுத்தோங் ஜலான் லெங்கோ சாலையில் அமைந்துள்ள ஒரு உணவகத்திற்கு முன்பு ஏற்பட்ட தகராறில் தொடர்புடைய 6 ஆண்களை போலீசார் கைது செய்துள்ளனர். 2 குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட கார் விற்பனை தொடர்பான சர்ச்சைதான் இந்த கடும் மோதலுக்கு முக்கிய காரணம் என்று வடகிழக்கு மாவட்ட காவல்துறை தலைவர் அப்துல் ரஸா முஹம்மத் தெரிவித்தார். போலீசார் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் 25 முதல் 28 வயதுடைய 6 உள்நாட்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 4 பேர் விசாரணைக்காக 3 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 2 இன்று விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு தண்டனை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு மேல் விசாரணையும் தொடங்கப்பட்டுள்ளது. பினாங்கில் ஆண்கள் குழு ஒன்று உணவகத்தின் முன் தகராறில் ஈடுபடும் காணொளி வலைத்தளத்தில் வைரலாகி வருகின்றது. அந்த காணொளியில் ஒருவரை தலைக்கவசத்தால் தாக்கும் காட்சியும் இடம்பெற்றுள்ளது. தளபதி திருவிழாவின் ஒன் அண்ட் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் பூத் செட்டப் மற்றும் F&B ஆபிஷியல் பார்ட்னர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. மர்ச்சன்டைஸ், ஃபேன் சோவீனியர், வைரல் ஃபுட், பெவரேஜஸ் எல்லா பிராண்ட்ஸும் உங்க பூத்தா செட் பண்ண எக்ஸ்க்ளூசிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பூத் புக்கிங்ஸ். கான்டாக்ட் கலர்ஸ் ஆஃப் இந்தியா நவ. KVN ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸின் தாத்தோ மாலிக் பெருமையுடன் வழங்கும் தளபதி திருவிழா along with ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இந்த 8 என்டர்டெயின்மெண்ட் ஃபெஸ்டிவல் 27 டிசம்பர் புக்கிட் ஜாலி ஸ்டேடியமில் நடக்க உள்ளது. சிட்னி நகரில் உள்ள போண்டி கடற்கரையில் நடந்த துப்பாக்கிச் சூடு IS தீவிரவாத சிந்தனையால் தூண்டப்பட்டதாக இருக்கலாம் என ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தனி அல்பனீஸ் தெரிவித்துள்ளார். என்றாலும் தாக்குதல் நடத்தியவர்கள் எந்த அமைப்பின் நேரடி கட்டுப்பாட்டிலும் இல்லை என்றும் ஆனால் தீவிரவாத சிந்தனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றும் அவர் கூறினார். அதனை தீவிரவாத தாக்குதலாக வகைப்படுத்தி போலீசார் மேற்கொண்டு விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் தொடர் அச்சுறுத்தல்களை தடுக்க நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மக்கள் நிதானம் காத்து அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் ஆல்பனீஸ் கேட்டுக்கொண்டார். தந்தையும் மகனும் நடத்திய இத்தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்துள்ளதுடன் சுமார் 40 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் குறைந்தது 25 பேர் இன்னமும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. கொலையாளிகளான 50 வயது தந்தை சம்பவ இடத்திலேயே போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட வேளை படுகாயமடைந்த அவரின் 24 வயது மகன் முழு போலீஸ் பாதுகாப்பில் மருத்துவமனையில் உள்ளான்.